தனக்கு வாக்களித்த மக்கள் மாற்றத்தை விரும்பினால் மாற்றம் இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருப்பதன் மூலம் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என்கின்ற 2 விதமான நிலைப்பாட்டை எடுத்தது. இதைத் தொடர்ந்து நேற்று 2 அணிகளும் இணைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். ஆனால் CV சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் அதிமுகவில் தொடரப்போவதாகவும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடம் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மக்கள் மற்றும் தனது ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் தனது முடிவு அமையும் என்று கூறினார். அதிமுகவில் தொடர்வீர்களா, நாளை சபாநாயகரை சந்திக்கப் போகிறீர்களா போன்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா என்ற கேள்விக்கு மக்கள் மாற்றத்தை விரும்பினால் மாற்றம் இருக்கும் என்று தெரிவித்தார். மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படுமா? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? எந்த முடிவும் என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் என்ன நினைக்கிறார்களோ, என் வாக்களை பெறுவதற்காக எனக்காக எந்த அளவிற்கு என்னுடைய கட்சி நிர்வாகிகள், எங்கள் நண்பர்கள் எல்லாரும் உழைத்தார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது.